ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி நான் சேர்த்துக்கிறேன். அதாவது குண்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி குண்டு அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அரிசியை நல்லா வறுத்துக்கணும். அரிசியை வறுக்க வறுக்க நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நான் வறுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அரிசியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் திரும்பவும் ஸ்டவ் மேலே இதே கடாயை வச்சுட்டு முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு முந்திரியை சேர்த்துட்டு வறுத்துக்கிட்டால் போதும். முந்திரியும் ஒரு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு திரும்பவும் இதே கடாயை ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தேங்காவை சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி நல்லா டைட்டாக அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு கப் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரையான பதத்துக்கு வர வரைக்கும் தேங்காவை வறுத்து எடுத்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் மாதிரி நல்லா ட்ரையாக நீங்கள் வறுத்துட்டும் சேர்க்கும்போது ஒரு வாரம் கூட லட்டை வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இல்லை கொஞ்சமாக தான் நம்ம லட்டு செய்கிறோம் அப்படின்னா லைட்டாக ஓரளவுக்கு ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டிங்கனாலே 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். தேங்காயில் ஈரப்பதம் இருந்ததுன்னா சீக்கிரமாக லட்டு பார்த்திங்கன்னா கெட்டுடும். நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். தீ ஃபுல்லாக வைக்கும் போது கலர் மாறிடும். ஆனால் தேங்காய் வறுப்பட்டிருக்காது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரண்டியில் இந்த மாதிரி தேங்காய் துருவல் எடுத்து கொட்டும்போது நல்லா உதிரி உதிரியாக கொட்டணும். அப்போ தான் நல்லா ட்ரையான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ தேங்காய் துருவல் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. டெசிகேட்டட் கோகோனட் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வறுத்துருக்கிற எல்லா பொருளும் நல்லா சூடாறினதும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு முதல்ல வறுத்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ரவை பதத்துக்கு வர வரைக்கும் அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி அரிசியை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட முந்திரியையும் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு அரைக்கணும். அதாவது நம்ம அரைச்சதுக்கப்புறமா கையில் எடுக்கும்போது ரவை பதத்தில் இருக்கணும். எல்லாமே அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ரவை கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது லட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசி கல்லெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து சுத்தமான வெல்லமாக நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் இனிப்பு. நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால கொஞ்சம் இனிப்புக்காக 1.25 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லம்னா 1 கப், நாட்டு சர்க்கரைனா 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடராகவே நீங்கள் ஒரு கப்பில் போட்டு கொடுத்தா கூட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை இந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லட்டு மாதிரி நம்ம பிடிச்சிக்கவும் செய்யலாம். இது போல் பவுடர் பண்ணி நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கேட்கும்போதெல்லாம் லைட்டாக பாலை காய வச்சுட்டு அந்த பால் ஊற்றி நீங்கள் உருண்டை பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் நீங்கள் சேர்த்துட்டு உருண்டை பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி நெய்யை உருக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நீங்கள் உருண்டை பண்ணியும் நீங்கள் லட்டு மாதிரி கொடுக்கலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நான் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் லட்டு பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். முந்திரி, அரிசி, தேங்காய், நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. மொத்தமாக நான் எடுத்திருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸில் 15 லட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிது. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.